அதுவும் அஜித் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ஒரு அதிசயம் சார். இது மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து அதுக்கப்புறம் வந்து நிற்கிறான் பாருங்க சார். என்ன தலைடி இன்னைக்கு சாவுறாங்களே பசங்க. என்ன ஒரு ஏதோ ஒரு உண்மை, ஏதோ ஒரு நேர்மை அவருக்குள்ளே இருக்குது சார். அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பிரத்யேகமாக எதுவும் பண்ணிக்கிறதே இல்லை. அவர் எப்படி இருக்காரோ அப்படியே தான் இருக்கார். ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி எப்போவுமே மக்கள் மனசில் இருக்கணும், ஸ்டண்ட் அடிக்கிறது எதுவுமே பண்ணுறது இல்லையே சார். அவர் எங்கே இருக்காருன்னே தெரியலையே. படம் வரும்போது தானே அவரை பார்க்கணும். எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ளே ஏதோ ஒரு நேர்மை, ஒரு சத்தியம் இருக்குது சார் அவருக்குள்ளே. நான் பர்சனலாக அதை அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். அவர் நீங்கள் ஒரு அதிசயம் சார்ன்னு. ஃப்ளைட்டில் போகும்போது என்ன சொல்கிறீங்க விவேக்னார். இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் பிடிக்குது எல்லாருக்கும். நீ ஒரு ஹீரோன்றவன் யார்? ஹீரோன்றவன் தண்ணி அடிக்காமல் இருப்பான். இவர் கேரக்டரு தண்ணி அடிக்கிற கேரக்டராக வராரு அந்த படத்தில் மங்காத்தாவில். ஹீரோன்றவன் ஹீரோயினை நல்லா பார்த்துப்பான். இவர் ஹீரோயினே ஆட்டோ விட்டு தள்ளி விட்டு அவங்க அப்பனை அடிக்கிறாரு. ஒரு ஹீரோன்றவர் தன்னுடைய ரசிகர்களை மெயின்டைன் பண்ணுவார். எனக்கு ரசிகர் மன்றமே வேணாங்கிறார் இவர். எல்லாமே மாற்றி பண்ணுறீங்க. ஆனால் நாளுக்கு நாள் கூட்டம் கூடுத, வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்களே பசங்க. இது என்ன மேஜிக் சார்? அதனால தான் நீங்கள் ஒரு அதிசயம் விவேக், இந்த உலகமே ஒரு அதிசயம் விவேக். அவர் உடனே என்ன சொல்கிறீங்க அஜித்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சச் அ பிக் வால்யூம். இந்த எர்த்தை சொல்கிறாரு, ஒய் இட் இஸ் ஹேங்கிங். தாட்டு பாருங்கள். அப்போ யாரும் சாதாரணமாக ஒன்றும் உயரத்துக்கு வரல, திங்க் பண்ணுறாங்க. ஒரு பெரிய திங்கிங் ஓடுது பார்த்தீங்களா உள்ள. அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளவு வெயிட்டான ஒரு விமானம் பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த விமானம் பறக்கிறதே நீ ஆச்சரியமாக யோசிக்கிறவன், அந்த விமானத்துக்கு கீழே இருக்கிற இந்த உலகம் எத்தனை மில்லியன் வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஏன் சுற்றுது? எதுக்கு 23 டிகிரி சாஞ்சுது? ஏன் இவ்வளோ ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்குது? யார் சுற்ற விட்டுக்கிட்டு இருக்கிறா? எதுவுமே தெரியாது. அதை கேட்குறாரு அவர். ஸோ அவருடைய வளர்ச்சி, அவருடைய உழைப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய டெட்டர்மினேஷன், எல்லாத்துக்கும் மேலே யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கின்ற அவருடைய உள்ளம், அதுதான் அவருடைய உயரம்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். கடைசி இந்த கேள்வியில் முடிச்சிடறேன் நிச்சயமாக. ஏன்னா எனக்கு